ரைட். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பாறைகள்ற வகைகள் இதில் காட்டப்பட்டிருக்குது. பூமியில் காணப்படுற பாறைகள் எல்லாவற்றையும் வந்து நாங்கள் பிரதானமாக 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து தீப்பாறை, அடுத்தது வந்து அடையற்பாறை, அதை படிவுப்பாறைன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து உருமாறிய பாறைன்னு சொல்லி 3 வகையாக பாறைகளை பிரிப்போம். இப்போ நிறைய பாறை என்ற விடயத்தில் நாங்கள் சாதாரணமாக பார்த்தோம்னா எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பயன்படுற கருங்கல், ஆஹ், மற்றது பல்வேறுபட்ட அலங்காரங்களுக்கு பயன்படுத்தப்படுற கற்கள், இப்போ கண்ணுக்கூடாக நாங்கள் சில மலை ஒன்றகரக்குள்ள காணப்படுற பாறைகள், இது எல்லாமே வந்து இந்த பாறைகள்ன்றதுக்குள்ள வரும். இப்ப பொதுவாக பாறைகள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமாக ஆஹ், ஒரு 2 3 கனியங்கள் சேர்ந்த ஒரு கூறு. 2 3 கனியங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு சேர்க்கை அல்லது சேர்வை தான் இந்த பாறை. உதாரணமாக ஒரு எள்ளுருண்டை சாப்பிடுவோம். அந்த எள்ளுருண்டை மாதிரி எள்ளும் இருக்கும், சீனிப்பாகும் இருக்கும், கச்சான் தட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அதில் இருக்கும் அது. அதில் கேக் இருக்கும், 2 3 லேயர் இருக்கும். இப்போ இப்படி அந்த 2 3 பொருட்களை அதொரு இடைக்குள்ள ஏதோ ஒரு வகையில் அந்த எள்ளுருண்டை மாதிரியோ அல்லது கேக்கிற லேயர் மாதிரியோ அல்லது எங்களோட பிஸ்கெட் லேயர்கள் மாதிரியோ இப்படி கொண்டதுகளை தான் நாங்கள் சொல்கிறோம் என்றால் பாறைகள் என்று சொல்லி சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட கனியங்களால் உருவானதாக இந்த பாறைகள் எல்லாமே பொதுவாக காணப்படும். ரைட். அப்போ இந்த பாறைகளை வந்தாங்க 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று தீப்பாறை, அடுத்து அடையற்பாறை அல்லது படிவுப்பாறை, அடுத்த உருமாறிய பாறைகள்னு சொல்லி 3ஆக நாங்கள் இந்த பாறைகளை பாகுபடுத்துகிறோம் அல்லது பிரிக்கிறோம். சரி. அப்போ இந்த 3 வகையான பாறைகளாக பூமியில் இருக்கிற எல்லா பாறைகளையும் 3ஆக பிரிக்கிறோம். அப்போ இதில் நாங்கள் முதலாவது பார்ப்போம் தீப்பாறைன்றது என்னன்னு சொல்லி. தீப்பாறையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். தீப்பாறையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தீப்பாறை தான் இந்த பூமியினுடைய மூலப்பாறை அல்லது முதன்மை பாறை என்று கூட அழைக்கப்படுது. ஏனென்றால் இந்த பூமியினுடைய உட்பகுதியில் இருக்கின்ற அந்த பாறை குழம்பு, அதை மெக்மான்னு சொல்லுவோம் அல்லது பாறை குழம்புன்னு சொல்லுவோம். அது வந்து வெளியில வந்து லாவாவாக படிந்து ஈரத்தால் உருவாகியதுதான் இந்த பாறை. ஆகவே இந்த அடிப்படை இந்த பாறைகளாக இருக்கிறபடியால், அடிப்படை பாறைகள் இருக்கிறபடியால் முதன்மை பாறைகள் அல்லது மூலப்பாறைகள் என்று கூட அழைக்கப்படுறது தீப்பாறைகள். மிகவும் வலிமையானது, விரைவில் அரிக்கப்பட முடியாததாக இந்த தீப்பாறைகள் இருக்கு. ஸ்ட்ராங்கான பாறை, கருங்கல் அதுக்கு உதாரணம். அப்போ இந்த தீப்பாறைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உதாரணங்கள் நாங்கள் பார்த்தோம்னா கருங்கல், கிரனைட் பாறை, கப்ரோன்ற ஒரு பாறை இருக்குது. நான் சில படங்கள் காட்டுறேன். நிறைய பசால்டிக் பாறை, எரிமலை குழம்பு பாறை அப்படின்னு சொல்கிறத, அப்புறம் ஒப்சிடியன் பாறை. இப்படி இந்த இதுக்கு உதாரணங்களாக நாங்கள் நிறைய பாறைகளை சொல்லலாம். சரிதானே? ரைட். இப்போ இந்த பாறைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டாக இந்த தீப்பாறைகளை மேலும் 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலும் 2ஆக பிரிக்கப்படுதுன்னு சொன்னால் பூமிக்கு மேலே உருவாக்கிய பாறைகள் அல்லது பூமியினுடைய மேற்பரப்பில் படிதல், மேற்பரப்பில் நேரடியாக உருமாறிய பாறைகள் அல்லது பூமிக்கு அடியில வந்து பூமியினுடைய பாறைகளுக்கு இடையில வந்து படிந்துருவாகியதன் அடிப்படையில் என்று 2ஆக பிரிக்கப்படுது. அதை நாங்கள் தள்ளல் தீப்பாறை, தலையீட்டு தீப்பாறைன்னு சொல்லி 2ஆக பிரிப்போம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தள்ள தீப்பாறைன்னு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு பூமிக்கு மேற்பரப்பில் படிந்திருக்கிறதால உருவாகிய பாறைகள். கிர்னைட் பாறை, கருங்கல். கப்ரோ பாறை, டயோரைட்னு சொல்லப்படுற பாறை. அப்போ இது மூன்றும் உதாரணத்துக்கு பூமியினுடைய மேற்பரப்பில் வந்து குளிர்ச்சி அடைந்ததால் உருவாகிய பாறைகள். சாரி சாரி கிரனைட் பாறை, சாரி சாரி என்னென்றால் தலையீட்டு தீப்பாறையா, தலையீட்டு தீப்பாறை. அதாவது பூமியினுடைய உட்பகுதியில் படிந்து இருக்கிறதால
உருவாகிற பாறைகளுக்கு உதாரணம். அது பிறகு என்ன செய்ய முடியும்? அந்த பாறைகள் புற விசைக்காரணிகள் சிலவற்றால அல்லது வானிலையால் அழிதலால அந்த மேற்பரப்பு அகற்றப்பட்டதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும். கிரனைட் பாறை, கப்ரோ பாறை, அதே போன்று டயோரைட் என்று சொல்லப்படுகின்ற பாறை. இது மூன்றும் வந்து எங்களுக்கு இந்த தலையீட்டு தீப்பாறை என்று சொல்லப்படும். தலையீட்டு தீப்பாறை அல்லது தலையீட்டு நில உருவங்கள் என்று சொல்லி நாங்கள் இதில் பார்த்துருப்போம். என்னது ரெண்டால் எரிமலையில் பார்த்துருப்போம். அந்த செயற்பாட்டின் மூலம் எங்களுக்கு உருவாக்குறது குத்து தீப்பாறை, கிடை தீப்பாறைன்னு பார்த்துருப்போம். அந்த நில உருவங்களில் இருக்கிற அந்த பாறைகள் தான் இந்த பாறைகள். அதாவது பூமியினுடைய மேல் மட்டத்தில் தெரியும் எங்களுக்கு. எப்போ தெரியும்னு சொன்னால் அது ஆரம்பத்தில் பாறைகளுக்கு இடையில் இருக்கும். பிறகு எங்களுக்கு வெளியில் அரிப்பு கருவிகள் அரிக்கப்பட்டதுக்கு பிறகு தெரியும். அடுத்த தள்ளல் தீப்பாறை என்று சொல்லப்படுறது அது நேரடியாகவே மேலுக்கு வந்து படிந்து பூமியினுடைய மேற்பரப்பில் படிந்ததால அல்லது பூமி மேற்பரப்பில் வந்து அதனுடைய வெப்பம் தணிந்து உருவாக்கிய பாறைகள். இப்போ நாங்கள் எரிமலை கூம்பன்று சொல்லுவோம். எரிமலைகள் இருக்குன்னா அந்த எரிமலைகள் இருக்கிற இடத்துல இந்த எரிமலைகளால் உருவாக்கிய அந்த பாறைகளை வந்து நாங்கள் சொல்லுவோம். அதை மேலுக்கு இருக்கிற அந்த பாதைகளை தள்ளத்திப்பார். இப்போ நேரடியாகவே அதை பார்த்தா தெரியும். எரிமலை குழம்பு பாறைன்றதை பார்த்தா உதாரணமாக அப்படியே அப்படியே கருப்பு கட்டியாக இருக்கும். சில இடத்துல அந்த பாறைகளை அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற ஒப்சிடியன் பாறைன்னு சொல்லிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிறது ஒப்சிடியன் பாறை. கருப்பு கட்டியாக இருக்கு. இந்த காரியம் மாதிரி இருக்கு. பசால்டிக் பாறை அதுவும் கருப்பாக இருக்கு. அடுத்தது ஸ்கோரியான்னு சொல்லப்படுற பாறை. இதெல்லாம் வந்து எரிமலை குழம்பு வெளியில் வந்து படிந்து நேரடியாக உருவாகிறதால வாரம். ஏற்கனவே நாங்கள் பார்த்த தலையீட்டு தீப்பாறைகள்னு சொல்லப்படுறது பூமியினுடைய பாறைகளுக்கு இடையிலே படிந்திருக்கும். பிறகுதான் அது தெரியும். என்ன சொல்றது? இப்போ ஒரு சாதாரணமாக நாங்கள் ஒரு இது மாதிரி ஒரு மரத்திலிருந்து மேலுக்கு மரத்தில் காய்க்கிற கனி காய்க்கிறதுகளும் இருக்குது. அதனுடைய உற்பத்தி பழங்கள்னு சொன்னால் மேலுக்கே இருக்கும் தெரியும். சில மரத்தில் வந்து கிழங்குகள்னு சொன்னால் மரத்தை பிடுங்கி அந்த கிழங்கை இதை பிடுங்கி தோடினா தான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த தள்ளல் தீப்பாறைன்றது மேலுக்கு எங்களுக்கு அப்படியே தெரியும். நேரடியாகவே வெளியே தெரியும். பழம் மரத்தில் பழம் மாதிரி. தலையீட்டு தீப்பாறைன்றது மரத்துல இருந்து கிழங்குகள் மாதிரி. அப்போ நிலத்துக்குள்ள இருந்து குடுங்கினா அதாவது மண் அகற்றப்பட்டதுக்கு பிறகு அல்லது மேற்பரப்பு அகற்றப்பட்டதுக்கு பிறகுதான் தெரியும். அப்போ ரெண்டையும் படி அவளையும் கொண்டு சரி. தள்ளல்ன்றது பழம் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. மேலுக்கு அப்படியே தெரியும். தலையீடுன்றது கீழுக்கு இருக்கும். அது எரிமலை குழம்பிலிருந்து தான் வந்திருக்கும். ஆனால் நேரடியாக தெரியாது. இந்த மண் பரப்பு அல்லது அந்த மேற்பரப்பு அகற்றப்பட்டதுக்கு பிறகு செட்டது தான் தலையீட்டு தீப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்படி 2 வகையாக இந்த பாறைகளை பிரிக்கிறோம். அதே நேரம் இந்த பாறைகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இரசாயன கட்டமைப்பை பொறுத்தும் பிரிக்கப்படுது. அதில் இருக்கிற சிலிக்கா, இரும்பு இவற்றை வச்சு கொண்டு பிரிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் சிலிக்காட அளவு வந்து ஒரு 65% மேலே காணப்பட்டால் அது அமிலப்பாறை என்று பிரிக்கிறாங்க. சிலிக்காட அளவு 65% மேலே காணப்பட்டால் அமிலப்பாறை என்று. அந்த அளவு வந்து குறைய காணப்பட்டால் அது மூலப்பாறை அல்லது உப்புப்பாறை என்று சொல்லப்படுது. சிலிக்காட அளவு 65% மேலே இருந்ததுன்னு சொன்னால் அது அமிலப்பாறை. சிலிக்காட அளவு வந்து 65% குறைய 65 55 அது கீழரிக்கும்னு சொன்னால் அதை வந்து மூலப்பாறைன்னு சொல்கிறாங்க. அதை விட குறையரிக்கக்குள்ள வந்து அதாவது இப்போ அமிலப்பாறை மூலப்பாறை ரெண்டாக தான் பிரிக்கப்படும். அதுலேயும் மூலப்பாறையிலையும் இன்னமும் பிரிக்கப்படுது மிகையுப்பு மூலப்பாறை. அதை விட குறைய சிலிக்கா இன்னும் குறைய 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 இரும்பு கூட வரும். அப்போ இந்த இரும்பு சிலிக்கா அந்த 2 விஷயம் தான் அங்கே செல்வாக்கு செலுத்தும். அப்போ சிலிக்கா கூட இருந்துட்டால் அமிலப்பாறை 65% மேலே. சிலிக்கா அளவு வந்து ஒரு 55% மேலே அது கீழே போக 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 அது வந்து மூலப்பாறை என்று சொல்லப்படும். மூலப்பாறை என்றால் உப்புப்பாறை, காரத்தன்மையான பாறையாக இருக்கு. அப்போ அப்படி அந்த ரசாயன கட்டமைப்பின் அடிப்படையில் பிரிக்கப்படுது. இப்போ சிலிக்கா இரும்பு கலந்திருக்கிற அடிப்படையில் அப்படி பிரிக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடையற்பாறை அல்லது படிகுப்பாறைன்னு சொல்லுவோம்.
சரிதானே? அடையற்பாறை அல்லது படிவு பாறைகள்னு சொல்லி நாங்கள் ஒரு அடுத்த பாறை. அப்போ இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த அடையற்பாறைன்றது இப்போ ஏற்கனவே தீப்பாறைன்றது மூலப்பாறைன்னு சொல்லுவோம். மூலப்பாறைன்னு சொல்கிறது என்ன தண்டால் அந்த பாறைகளுக்கு எல்லாத்துக்கும் தாய்ப்பாறை ஷோஸ். அதை நாங்கள் ரெண்டாக பிரிச்சுனாங்க. தலையீட்டு தீப்பாறை, தள்ள தீப்பாறை. தலையீடுன்னு சொல்கிறது நான் சொன்னால் கிழங்கு மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும், பிறகுதான் வெளியில் தெரியும். தள்ளல்ன்றது வெளியிலே நேரடியாகவே தெற்றது. அதே நேரம் இரசாயன மூலக்கூறின் அடிப்படையில் அமிலப்பாறை, உப்புப்பாறை ரெண்டு பிரிக்கிறது. அந்த அமிலப்பாறை, மூலப்பாறை. மூலப்பாறைனா உப்புப்பாறை, காரத்தன்மையான பாறை பிரிக்கிறது. ரைட். அப்போ இந்த பாறைகள்ல இருந்து அடுத்தது பார்த்தோம்னா அடையற்பாறை. இந்த அடையற்பாறை என்றதை நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அடையற்பாறையை பாருங்க. உதாரணமாக சாண்ட் ஸ்டூ சொல்லப்படுறது, அதாவது மணற்கல். சேல் என்று சொல்லப்படுறது மாக்கல் சொல்லுவாங்க. அதே போல இந்த கங்க்ளோ மெரட் என்று சொல்லப்படுறது. இதை வந்து என்னென்றால் உருண்டை கட்டிரல் என்று சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கல்லுகள் கிட்டத்தட்ட. இது வந்து உண்மையாக பார்த்தால் எங்களுக்கு இந்த கல்லெடுத்து உடைச்சோம்னு சொன்னால் உதிர்ந்திருந்து போகும். வேறு 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 நிறைய மூலக்கூறுகள் சேர்ந்திருக்கும். இப்போ நிறைய இதுகள் இப்போ இந்த மிக்சர் மிக்சர் மாதிரி இருக்கும் அந்த பாறை. நிறைய இது சேர்ந்திருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னால் லைம் ஸ்டோன் அல்லது சுண்ணக்கல், மற்ற நிலக்கரி, கோல்டு, அடுத்த கொக்கைனா. அப்போ இந்த மாதிரியான பாறைகள் எல்லாம் வந்து அடையற்பாறைன்னு சொல்லி எங்களுக்கு குறிப்பிடப்படுது. அடையற்பாறை. அப்போ இந்த அடையற்பாறைகள் எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தால் கொண்டு இந்த தீப்பாறைகள்ல இருந்து. சரிதானே? தீப்பாறைகள்ல இருந்து இதுல இருந்தும் உருவாகும். உருமாறிய பாறைகள்ல இருந்து உருவாகும். தீப்பாறைகள்ல இருந்து அந்த தீப்பாறைகள் உடைஞ்சி சிதஞ்சி அவை வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த நீராலேயோ காற்றாலேயோ கடல் அலையாலேயோ ஏதோ வகையில் கொண்டு போய் ஒரு இடத்துல படிய விடப்படும் போது உருவாகிறது தான் இந்த படிவுப்பாறையில் அடையற்பாறை. இப்போ தீப்பாறையும் வந்த பாறை கொண்டு போகப்படும், உருமாற்றம் அடைந்த பாறைகளும் போகும். உருமாற்றம் அடைந்த பாறை என்றால் என்ன பார்ப்போம். அப்போ இந்த பாறைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல படிந்து இருக்கு. இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல நீங்கள் மண்ணை கொட்டி வச்சிருந்தா வீட்டில் அது ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு பார்த்தா கட்டியாக மாறும். ஏண்டா அந்த இரசாயன மாற்றங்கள் இடம்பெற்று காற்று நீர் போன்றவற்றுக்கூடாக அந்த இரசாயன மாற்றம் ஏற்பட்டு அவை ஒரு பிணைப்பு உள்ளாகி அவை ஒன்றா சேரப்பாக்கும். அடையல் பாறைகளாக அப்படித்தான் மாறும். அந்த மாதிரி தான் இந்த அடையல் பாறைகளும் ஒரு இடத்துல கொண்டு குமிக்கப்பட்டதுக்கு பிறகு நீண்ட காலம் இந்த ஆறுகளுக்கே போய் பாருங்க நீங்க. ஆற்றங்கரையில் மற்ற பகுதிகளில் மண் எடுக்காம விட்டால் அது பெரிய ஒரு பாறையாக மாறும், திட்டியாக மாறும். இப்போ சீமந்த வீட்டு நீங்கள் சீமந்தையும் கூட எடுத்து போட்டு கொட்டி வச்சு பாருங்க, சும்மா ஒட்டி வச்சா கல்லா மாறு, கட்டியா மாறு. சரிதானே? அப்போ அந்த இதைத்தான் நாங்கள் அடையற்பாறைகள்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த வகையில் இந்த அடையற்பாறைகளை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், அடையற்பாறைகளுக்கு உதாரணங்களுக்கு நாங்கள் நிறைய சொல்லலாம். கொண்டு பார்த்தென்றால் இந்த மணற்பாறை அல்லது மணற்கற்பாறை, களிப்பாறை, அடுத்தது உருண்டைக்கட்டுதல் அல்லது கங்குள மெரட்னு சொல்லி, அடுத்தது பாறை உப்பு, ஜிப்சம், அடுத்தது சுண்ணாம்புக்கல், நிலக்கரி. இவையெல்லாம் வந்து இந்த அடையற்பாறைக்குரிய உதாரணங்களாக குறிப்பிடப்படுற பாறை. உங்களுக்கு அடையற்பாறை என்ற என்ன, அவற்றுக்கு உதாரணம் என்ன, அந்த அடையற்பாறைகளுடைய வகைப்பாடு என்ன, இதுதான் நாங்கள் இந்த வார கேள்விகள். இப்போ இந்த அடையற்பாறைகளை வந்து நாங்கள் அதனுடைய வகைப்படுத்தும் போது இதை வந்து பொறிமுறையால் உருவாகிய அடையற்பாறைகள், இரசாயன முறையால் உருவாகிய அடையற்பாறைகள், உயிரியல் முறையால் உருவாகிய அடையற்பாறைகள் சொல்லி குறிப்பிடப்படுது. இது பாகுபடுத்தல், வேறுபட்ட பாகுபடுத்தல்களும் இருக்கு. குறிப்பாக இந்த 3 வகையில் இந்த அடையற்பாறை சொல்லுவாங்க: சேதன அடையற்பாறை, ரசாயன அடையற்பாறை, பொறிமுறை அடையற்பாறை. அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் பொறிமுறையாக
ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பிணைந்து ஒட்டி உருவாகியது மணற்பாறை அல்லது மணற்கல், களிப்பாறை. அடுத்தது உருண்டைக்கற்று. அடுத்தது நீரில் கரைந்துள்ள கனியங்கள் வீழ் படிவாததால் உருவாகுவது பாறை உப்பு, ஜிப்சம். உயிரியல் எச்சங்கள் காரணமாக படிந்துருவாகிறது சுண்ணக்கல் பாறை. இப்போ சுண்ணக்கல் பாறையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. கடலுக்கு அடியில் சில கடல் வாழ் உயிரினங்களுடைய இந்த வன்கூடுகள் ஒன்றா சேர்ந்து இறுக்கி உருவாகிறது. அடுத்த நிலக்கரி, தாவரங்களினுடைய உயிர்ச்சுவடு, தாவரங்களினுடைய உக்கல்கள் நீண்டகால ரீதியில் மாற்றமடைந்து நிலக்கரியாக மாறும். அப்போ இவையெல்லாம் அடையற்பாறைகளினுடைய வகைகளாக இருக்கு. அடுத்தது பார்த்த முடிச்சுன்னா உருமாறிய பாறை. அப்போ இந்த உருமாறிய பாறைகளை பொறுத்த வரைக்கும் தீப்பாறைகள்ல இருந்தோ அல்லது அடையற்பாறைகள் இருந்தோ வெப்பத்தாலேயும் அழுத்தத்தாலேயும், ஒரு ப்ரெஷராலே, வெப்பத்தால் அல்லது அழுத்தத்தால அவற்றினுடைய ஆரம்ப பண்புகள் மாற்றமடைந்து உருவாகிறத நாங்கள் உருமாறிய பாறைன்னு சொல்லுவோம். ஆரம்ப பண்பு என்றால் அவற்றினுடைய நிறம் மாறும், அவற்றினுடைய கட்டமைப்புகளில் மாற்றம் ஏற்படும். அப்போ இப்படியான விடயங்கள், நிறம், கட்டமைப்புகள் மாற்றம் அடையக்குள்ள நாங்கள் அதை உருமாறிய பாறைகள்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தேன்டா தெரியும் உருமாறிய பாறைகளுக்கு உதாரணம் இது காட்டப்படும். இப்போ நைஸ் பாறை, இதில் இது மாதிரி சிஸ்டன்னு சொல்லப்படுற பாறை, ஸ்லேட்டு பாறை, அதே போல் மாபுள், குவாட்டைஸ், அடுத்தது சோப்பு ஸ்டோன் முடிச்சு. அப்போ இதில் பார்த்தோம்னா தெரியும் எங்களுக்கு இந்த உருமாறிய பாறைகளுக்கு உதாரணம். வெப்பத்தாலேயும் அதிக அழுத்தத்தாலே அவை உருமாற்றம் அடையும், நிறம் மாறும் அல்லது அவற்றுடைய ஷேப் மாறும். உதாரணமாக இந்த கிரனைட் பாறை என்றது, கிரனைட் பாறைன்னா உங்களுக்கு தெரியும் கருங்கல். இந்த கருங்கல் நைஸ் பாறையாக மாறும். இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற பெரும்பாலான பாறைகள் நைஸ் பாறைகள் தான். நீங்கள் போய் சில மலைகள், சின்ன சின்ன மலைகள் போய் ஏறிப்பீர், அந்த மலைகள் இருக்கிற பெரும்பாலான பாறைகள் நைஸ் பாறை. மட்டக்களப்பில் இருக்கிற தாந்தாமலையோ அல்லது கோசலான மலை, எப்படியான மலைகள்லாம் போய் ஏறிப்பீர், கோவில்கள் இருக்கிற சின்ன சின்ன குட்டி மலை, அதெல்லாம் நைஸ் பாறைகள் தான். கொஞ்சம் வெள்ளையாகி இருக்கும் பார்க்குறதுக்கு, கருங்கல்லை விட கொஞ்சம் லைட்டான கலரில் இருக்கு, கொஞ்சம் உதிரக்கூடிய தன்மையாக மாறி இருக்கு. அதே மாதிரி சுண்ணக்கல் பாறை மாப்பிளாக மாறும். அதே போல மணற்பாறை எங்களுக்கு குவாட்சைட்டாக மாறும். அப்போ இந்த தீப்பாறைகள்லேருந்து, கிரனைட்லேருந்து இது மாறும். அதே மாதிரி சுண்ணக்கல் பாறைன்னு சொல்கிற அடையல் பாறையிலேருந்து மாப்பிள் பாறையாக மாறும். அதே மாதிரி மணற்பாறைன்றதுலேருந்து குவாட்சைட்டாக மாறும். இப்படி தீப்பாறையிலிருந்தோ அல்லது அடையற்பாறையிலிருந்தோ அவற்றுடைய பண்புகள் அல்லது ஆரம்ப பண்புகள் மாற்றமடையக்குள்ள நாங்கள் சொல்லுவோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா தெரியும், கிரனைட் நைஸ் பாறை, சுண்ணாம்புக்கல் பாறை மாபு, மணற்கல் குவாட்சைட், களிப்பாறை ஸ்லேட் பாறைன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சரி, இப்படி இந்த பாறைகள் 3 வகையாக காணப்படுது. தீப்பாறை, அடையற்பாறை, உருமாறிய பாறை என்று சொல்லி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலேயும் பாறைகள் இருக்குது. எங்களுடைய பேர் பெறப்பட்ட பாறைகளாக உருவானது தானே. அப்போ இலங்கையில் காணப்படுற பாறைகளை பல்வேறு அடிப்படையில் பிரிக்கப்பட்டாலும் பிரதானமாக 3 பிரிவுகளாக குறிப்பிடுவாங்க. இப்போ இலங்கையில பொறுத்த வரைக்கும் 3 பிரிவுகளாக குறிப்பிடுவாங்க. உயர்நில தொகுதி பாறை, மத்திய மலைநாடு முழுவதும் காணப்படுற பாறைகள் அந்த உயர்நில தொகுதி பாறை மத்திய மலைநாட்டு பகுதியை கொண்டிருக்கு. நுவரெலியா, கண்டி போன்ற பகுதிகளுள் அடக்கிய அந்த பகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜயந்தொகுதி பாறை. விஜயந்தொகுதி பாறைன்னு சொன்னால் நாட்டினுடைய கிழக்கு பகுதி மற்றும் தென்கிழக்கு பகுதி. இப்போ எங்களோட அம்பாறை, அம்பாந்தோட்டை,
முன்றாகலை இந்த பகுதிகளோடு உடைக்குது. அடுத்த வன்னி தொகுதி பாரு. இது வந்து மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் காணப்படுறது. மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதி என்று சொன்னால் புத்தளம், குருநாகல், அனுராதபுரம், பொல்நறுவை, வவுனியா இப்படியான பகுதிகளில் காணப்படுறது தான் அந்த வன்னி தொகுதி பாறை என்று சொல்லப்படும். இதை விட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சில அடையல் பாறை, அதாவது மயோசின் கால அடையல் பாறைகள் யாழ்ப்பாண குடாநாடு மன்னார் பகுதிகளில் இருக்கு. இதையும் விட இந்த கடுகண்ணாவை பாறைகள் இப்படி குறிப்பிட்ட சில இடங்களில் சின்ன சின்ன அளவில் ஏனைய பாறைகளும் இருக்குது. அப்போ பிரதானமாக உயர்நில தொகுதிப்பாறை, விஜயன் தொகுதிப்பாறை, வன்னி தொகுதிப்பாறை 3 வகையான பாறைகள் தான் எங்களுக்கு இந்த இதுக்குள்ள இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து தீப்பாறை. நான் சொல்லிய பாறைகள் இந்த ஆண்டிசைட்னு சொல்லப்படுறது. இது பசால்டி, டயோரைட், கப்ரோ, கிரனைட், ஒப்சிடியன், பெக்மதைட், பெரிடோடைட், அடுத்தது பமைஸ், ரயோலைட், ஸ்கோரியா, டப் இவ்வளவும் வந்து இந்த தீப்பாறைகளுக்குள்ள முக்கியமான பாறைகளாக குறிப்பிட. கிட்டத்தட்ட நாம் 12 பாறைகள் இருக்குது இல்லைன்னு. 12 பாறைகள் இருக்கு. இதோட நிறைய பாறை இருக்குது, முக்கியமான பாறை. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அடையற்பாறைகள், பிரீக்கியா, அடுத்தது ஷேர்ட், நிலக்கரி, கோல், கங்க்ளோமெரேட், பிளின்ட் தீக்கல்னு சொல்ற, அயனோர் இரும்புத்தாதும் வந்து ஒரு அடையற்பாறை. இரும்புத்தாது அடையற்பாறை. லைம்ஸ்டோன் சுண்ணக்கல், ஒயில் சால் களிக்கல்னு பார்த்தினாங்க, பாறை உப்பு அல்ல ராக் சால்ட், சாண்ட் ஸ்டோன் கல் அல்ல மணற்பாறை, சில்ட் ஸ்டோன் வண்டல் பாறை, இப்படி இவையெல்லாம் அடையற்பாறைகளுக்கு உதாரணம். அதே மாதிரி இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உருமாறிய பாறை. அதுக்குள்ள வந்து நாங்கள் சொன்ன நைஸ் பாறை இருக்குது, கோன் பெல்ஸ் இருக்குது, மாபிள் பாறை, பைலைட், குவாட்டைஸ், சிஸ்ட், ஸ்லேட் பாறை, சோப் ஸ்டோன் சொல்லி பார்த்தினாங்க, செலவக்கல்னு சொல்கிறோம். அப்போ இவையெல்லாம் வந்து உருமாறிய பாறைகளுக்கு உதாரணம். அப்போ என்னென்னத்துல இருந்து உருமாறியதுன்னு சொல்லி நாங்கள் இதை பார்க்கணும். அப்போ இதான் நான் சொன்ன இலங்கையினுடைய பாறைகளுக்குரிய படம். உயர்ந்த தொகுதி பாறை மத்திய மலைநாட்டிலிருந்து மாத்தறை கேகாலை அதல் வரைக்கும் வருது.
விஜயந்தோதி பாறை வந்து எங்களுக்கு அம்மாந்தோட்டையில இதிலிருந்து எங்களுக்கு இஞ்சால அம்பாறை மட்டக்களப்பு வரைக்கும் வருகுது. வன்னித்தோதி பாறையை பொறுத்த வரைக்கும் திருகோணமலை இல்லை கொஞ்சம் பகுதி எங்கால வவுனியா இஞ்சால புத்தளம் வரைக்கும் வருகுது. மற்றது மயோசின் சுண்ணக்கல் அடையல் பாறை. அடுத்தது இந்த டீ என்று போட்டிக்கு தப்போவை ஆண்டிகம பாறைகள். கேசி என்று சொல்கிறது கடுகண்ணாவை தொகுதி பாறைகள் இப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த பாறைகளை வகைப்படுத்துகிறோம். இவ்வளவு தான் எங்களுக்கு இந்த பாறைகள்ன்றதுக்குள்ள வர முக்கியமான விடயங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்ன சொன்னால், இந்த ஒவ்வொரு பாறைகளையும் பற்றி உதாரணமாக உருமாறிய பாறை அடிச்சுன்னா என்னென்னத்துலேருந்து என்னென்ன உருமாறிய பாறை உருவாயுதுன்றது நாங்கள் பார்க்கணும். உதாரணமாக மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம், அது சலவைக்கல்ன்றது வந்து லைம்ஸ்டோன்ல இருந்து சுண்ணக்கல்ல இருந்து உருவாகிய பாறை. ஸ்லேட் பாறைன்றது என்ன மாக்கல்ல இருந்து உருவாகியதுன்னு சொல்லப்படுது. மாக்கல் கலிக்கல்னு சொல்கிறோம். அதே மாதிரி சிஸ்டன்ட் ஒரு பாறை இருக்குது, அது பசால்டிக் பாறையிலிருந்து உருவாக்கியது. அப்போ இதில் இருந்து உருவாகியதுன்னு சொல்லி என்ன பாறைன்னு உதாரணம் உங்களுக்கு தெரியணும் ஒவ்வொன்று. அதே போல் அடையற்பாறைகளுக்கு உதாரணங்கள் தெரியணும், இரும்புத்தாது என்னென்னு சொல்லி. அது மாதிரி தீப்பாறையை பொறுத்த வரைக்கும் தீப்பாறை வந்து தலையிட்டு தீப்பாறை என்று சொன்னால் என்னென்னு தெரியணும், தள்ள தீப்பாறைனா என்னென்னு தெரியணும் உங்களுக்கு. அது தீப்பாறைகளுக்கு உதாரணம் என்னென்னு தெரியணும். மற்றது நிறத்தை வச்சு கொண்டு அதே விவசாய செயற்கையை வச்சு கொண்டு அமில தீப்பாறை உப்பு மூலப்பாறை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நிறத்தை வச்சு கொண்டும் கருப்பாக மென்னிறம் மத்திம நிறம்னு சொல்லப்படுது. கூடுதலாக கருப்பாக இருக்கிறது இந்த காரத்தன்மை கூடிய பாறைகள், உப்புத்தன்மை கூடிய பாறை கருப்பாக இருக்கும். அந்த லைட்டாக இருக்கிறது வந்து இந்த அமிலத்தன்மை கொண்ட பாறைகளாக இருக்கு. இப்போ இது இந்த பாறைகளை பற்றிய உடை. இந்த பாறைகளுக்குள்ள ஏதாவது கேட்கறீங்களா? பாறைகள் எதுவும் சந்தேகங்கள் என்று சொன்னால் கேளுங்க. இல்லை என்று சொன்னால் புவியினுடைய உள்ளமைப்பு தொடர்பான விடயத்துக்கு நாங்கள் போவோம். இந்த பாறைகள்லாம் பார்த்துருக்கிறோம். பாறைகள் தீப்பாறை, உருமாறிய பாறை, அடையப்பாறை. புவியினுடைய உட்பாகம் தொடர்பாக பார்க்கணும். ஓ இதில் கனியங்கள் கொஞ்சம் பாடமாக்கி எடுக்கணும். நீங்கள் என்னடா இதில் உள்ள அந்த கனியங்கள் என்னென்ன கனியம் அதுன்னு சொல்லித்தான் இருக்குது, இது பாடமாக்கி எடுக்க வேண்டியது. அடுத்தது மண் உருவாக்கம், நீர், மற்றது உயிரின கூட்டங்கள், உலகத்தையும் நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் இதை பார்த்தோம். சரியோ, ரைட். அப்போ நாங்கள் அந்த விடயத்துக்கு போவோம். புவியினுடைய உட்கட்டையம். அப்போ நாங்கள் புவித்தொகுதி பார்த்தோம், அதே போன்று புவியின் பாறைகள் பார்த்தோம். அடுத்து புவியினுடைய உட்பாகம் அல்லது உட்கட்டையம் தொடர்பாக பார்க்கணும். ரைட். அப்போ இதுதான் அந்த புவியினுடைய உட்பகுதி எப்படி இருக்குதுன்றத விளக்குற படம். புவியினுடைய உட்பகுதி எப்படி இருக்குன்றத விளக்குற படம் வந்து பூமிக்கு கீழே பூமியை நான் வெட்டினம் சொன்னார். அந்த குறிப்பிட்ட பகுதி வந்தங்களுக்கு உள்ளுக்குள்ள போக 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 இப்படி இருக்குது என்றதுக்குரிய படம், விளக்கப்படம் தான் இது. சரிதானே? ரைட். அந்த வகையில் நாங்கள் அதை பார்த்தோம்னு சொன்னால் பிரதானமாக புவியினுடைய உட்பகுதியை மூன்றாக பிரிக்கலாம். மேல் பகுதியை நாங்கள் ஓடு என்று சொல்லுவோம். இந்த ஓடை பொறுத்த வரைக்கும் புவியோடு என்று அழைக்கப்படும். ஓடு புவியோடு என்று அழைக்கப்படும்.
இடைப்பட்ட பகுதியை வந்து மூடகம் அல்லது மூடி அல்லது மாண்டில் அல்லது இடையோடு இப்படியும் அழைப்பாங்க. இடையகம் என்றும் அழைப்பாங்க. அடுத்தது மையப்பகுதியை வந்து மையம் அல்லது கோளவகம் இப்படி வந்து அந்த பெயர் கொண்டும் அழைப்பாங்க. சரிதானே? அப்ப ஓடு, மூடி அல்லது மாண்டில் அல்லது மையம். அப்ப நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்காக மாண்டில் என்ற பேரே நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா அந்த மூடி என்று சொல்லக்குள்ள சில பேர் விளங்குற மேற்பகுதி தானே மூடியாக வரணும் என்று சொல்லி அதில் குழம்புற. ஆனால் மூடகம் மூடி என்ற பெயர் வந்து தான் இப்போது பயன்படுத்தப்படுது. முதல் வந்து இடையோடுனா சொல்கிறவங்க இப்போ வந்து அதை மூடகம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து விளங்கப்படுத்தும் போது மாண்டில் என்ற பெயரையே பயன்படுத்துகிறேன். மாண்டில் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது தானே. அப்போ ஓடு, மாண்டில், மற்றது மையம். அப்போ இந்த மூன்று பகுதிகளும் பூமியை நாங்கள் வெட்டி அதனுடைய மைய பகுதி வரைக்கும் போனோம்னா இந்த வேறுபட்ட மூன்று பகுதிகளாக பிரதானமாக இருக்கு. அப்போ இந்த மூன்று பகுதிகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று மேற்பகுதி வந்து ஒரு திண்மமான பாறையாக இருக்குது, கட்டியாக இருக்குது, கட்டியான பாறை. பிறகு இடைப்பட்ட பகுதி ஓரளவுக்கு பாகு நிலையில் இருக்குது. மூன்றாவது உள்ளுக்குழைக்கிற பகுதி வந்து கொஞ்சம் அதை விட பாகு என்றதை விட கொஞ்சம் திரவ சார்ந்த நிலையாக இருக்குது. ஆக உட்பகுதி கொஞ்சம் திண்மமாக அடர்த்தியானதாக இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிடப்படுது. அப்போ எங்களுக்கு ஆக மேலுக்கு திண்மமான பகுதி, அடுத்தது வந்து பாகு, அடுத்தது இன்னும் இறுகிய ஒரு திரவ நிலையில காணப்படுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டாலும் அது அதனுடைய ஒரு பகுதி திரவ நிலையில இருக்கு. இதுக்கு மேலே தான் நாங்கள் எங்களுடைய மேற்பகுதி தான் எங்களுக்கு இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே போக 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 பொதுவாக வெப்பநிலை கூடிக்கொண்டு போகுது. ஒவ்வொரு 32 பாகை செல்சியஸுக்கும் உள்ளுக்குள்ளே போக போக வெப்பநிலை ஒரு பாகை செல்சியஸால் கூடிக்கொண்டு போகும். கீழே போக போக யோசிச்சு பாருங்க. 32 பாகை செல்சியஸுக்கு ஒரு பாகை கூடும். 32 மீட்டருக்கு ஒரு பாகை கூடும். அப்போ 32க்கு ஒரு பாகைன்னு சொன்னால் 300 மீட்டருக்கு 10 பாகை, 3 கிலோமீட்டருக்கு 100 பாகை. இப்படி எங்களுக்கு அந்த வெப்பநிலை கீழே போக போக குறைஞ்சு கொண்டு போகும்னு சொல்லி சொல்லப்படுது. சரிதானே? சரியோ, ரைட். அந்த வகையில் இந்த இதை பற்றி நாங்கள் 3 பகுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதே நேரம் இந்த 3 பகுதியும் எப்படியான நிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். உள்ளுக்குள்ளே போக வெப்பநிலை வந்து கூடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த 3 பகுதியையும் எங்களுக்கு ஒரு விளக்கமாக நாங்கள் ஒரு சுருக்கமாக ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு முட்டையை நாங்கள் எடுத்தோம்னா அந்த முட்டையில ஷேப் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பாறைகளும் எங்களுக்கு இருக்கும்னு சொல்லப்படுது. இப்போ முட்டையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மேலுக்கு இருக்கிறது வெள்ளைக்கரு, சாரி மூடி, அந்த கோது. பிறகு உள்ளுக்குள்ளே நாங்கள் போனோம்னு சொன்னால் வெள்ளைக்கரு. பிறகு அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் போகக்குள்ள மஞ்சக்கரு ஆக உள்ளுக்குள்ளே. இப்போ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. அதாவது மேலுக்கு ஒரு மூடி, அந்த கோது முட்டைக்கோது, வெள்ளைக்கரு, மஞ்சக்கருன்ற மாதிரி தான் இந்த புவியினுடைய உள்பகுதியும் ஓடு, மூடி, மையம் என்று சொல்லி மூன்றாக பிரிக்கப்படுது. சரிதானே? ரைட். அப்போ அந்த மூன்றாக பிரிக்கப்பட்டதில் விளக்கமான படத்தை பார்த்தோம்னா இதுதான் இந்த படம் தமிழில் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக விளங்க நினைக்கிறேன். ஓடு, மூடி, மையம். ஓடு, மாண்டில், மையம். அப்போ நினைக்கிறேன் ஸ்கேல் வந்து கிட்டத்தட்ட சரியான அளவு போடப்பட்டிருக்குது. ஓடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடு இருக்குது.
சைபர்ல இருந்து 70 வரைக்கும் ஓடு இருக்குது. அப்புறம் 70லிருந்து கிட்டத்தட்ட 2900 வரைக்கும் மூடி இருக்குது இடையோடு அல்லது மாண்டில்னு சொல்லி. பிறகு அந்த மாண்டிலிருந்து 6378 அல்லது 6400 வரைக்கும் எங்களுக்கு மையம் இருக்கு. அப்படி 3 பகுதியாக இந்த பூமியினுடைய உட்பகுதி வேறுபட்டதாக இருக்கு. அதே நேரம் இந்த 3 பகுதிகளும் மேலும் ஒவ்வொன்றும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. எப்படி நாங்க வேறுபடுத்துகிறோம், 3ஆக பிரிக்கிறோமோ அதே போல மேலும் அவை ஒவ்வொன்றும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுது. உதாரணமா ஓட பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் கண்ட ஓடு சமுத்திர ஓடு பிரிக்கப்படுது. கண்ட பகுதிகளை நிலப்பகுதியில் இருக்கின்ற கண்ட ஓடு, கடல் பகுதிக்கு மேல் இருக்கிற அந்த பாறை சமுத்திர ஓடு. மூடிய பொறுத்த வரைக்கும் மேல் மாண்டில் கீழ் மாண்டில் என்று பிரிக்கப்படுது. மையத்தை பொறுத்த வரைக்கும் உள் மையம் வெளி மையம் என்று சொல்லி பிரிக்கப்படும். ஏன் பிரிக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படுற அந்த பாறைகளினுடைய பண்புகள் வச்சு கொண்டு தான் அவை பிரிக்கப்படுது, ஒவ்வொன்றும் வேறுபடுத்தும். அப்போ இந்த பண்புகளை வேறுபடுத்துகின்ற பிரதான ஓடு மூடி மையத்தையோ அல்லது அவற்றுக்கு இடையிலேயோ வேறுபடுத்துகின்ற அந்த ஒவ்வொரு வேறுபடுத்துகின்ற அந்த தொடர்ச்சியின்மை, அந்த இடைவெளிகளையும் அல்ல வேறுபடுத்துகிற எல்லைகளை பார்த்து அந்த போர்டர் எல்லைகளை நாங்கள் சொல்லுவோம். இங்கே தொடர்ச்சியின்மை அல்லது டிஸ்கண்டினியூட்டி அல்லது எல்லை என்று சொல்லுவோம். இடைவெளி என்று சொல்லுவோம். இடைவெளி, தொடர்ச்சியின்மை, எல்லை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்போ உதாரணமாக ஓடும் மூடியும் என்னத்தால் பிரிக்கப்படுதுன்னு சொன்னால் மோகோ அல்லது மோகோரோவிச் என்று சொல்லப்படுற இடைவெளியால் பிரிக்கப்படுது. அப்போ அந்த மோகோரோவிச் என்று சொல்லப்படுற அந்த எல்லைக்கு பிறகு எங்களுக்கு மூடி தொடங்கும். ரோட்டுகள் இப்போ எங்களுக்கு உதாரணமாக மட்டக்களப்பிலிருந்து திருவோணமலைக்கு போகிறோம். மட்டக்களப்பையும் திருவோணமலையும் எது பிரிக்குதுன்னு சொன்னால் எங்கட அந்த இடத்துல ரோட்டால் போகக்கூடாது அந்த வெறிகல் பாலம், பெருகலாறு பிரிக்குது. அப்போ அந்த பிரிக்கிற எல்லை மாதிரி தான், வேறுபடுத்துகிற எல்லை மாதிரி தான் இங்கே இந்த ஓடையும் மூடியையும் வேறுபடுத்துறதுக்கு மோகோ அல்லது மோகோரோவிச்னு சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா மூடியையும் மையத்தையும் வேறுபடுத்துகின்ற அந்த பண்புகள் மாறி போகிற அந்த எல்லையை ஹட்டன் பேக் இடைவெளி அல்லது கூட்டன் பேக் இடைவெளி சொல்லுவாங்க. ஜியூவை கூட்டன் பேக்குன்னு சொல்லுவாங்க, கட்டன் பேக்குன்னு வாசிப்பாங்க. ஏழு புத்தகங்களில் கூட்டன் பேக்குன்னு போட்டிருக்கு ஜியூவை. கட்டன் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஜியூ வாரவழியா ஜியூ கன்னு சொல்லி கட்டன் பேக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மூண்டையும் 2 வட்டில் வட்டினா முதலாவது வட்டு வெட்டுறாள் மோகோ இடைவெளி, 2வது வட்டு வெட்டுறாள் கட்டன் பேக் இடைவெளி இல்லை கட்டன் பேக் தொடர்ச்சியின்மை. ரைட். அதே போல இந்த ஓடை 2ஆ பிரிக்கக்குள்ள ஓடையும் மேலும் 2ஆ பிரிக்கப்படுது. அந்த அந்த ஓடை 2ஆ பிரிக்கிற பகுதியை நாங்கள் பார்க்குறோம் கொன்ராட் இடைவெளி. சமுத்திர ஓடையும் கண்ட ஓடையும் 2ஆ பிரிக்கிற பகுதி கொன்ராட் இடைவெளின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே போல மூடிய 2ஆ பிரிக்கிற மேல் மாண்டில் கீழ் மாண்டில் என்று சொல்லி 2ஆ பிரிக்கிற அந்த பகுதி ரிபடி எல்லை என்று சொல்லி சொல்லப்படுது. அதே போன்று மையத்தை 2ஆ பிரிக்கிற பகுதியை லெக்மன் எல்லை என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ இது ஒவ்வொன்றையும் பிரிக்கிற எல்லைகளாக இருக்கு. இப்போ நாங்கள் இதை பற்றி நாங்கள் ஒரு கேள்வி கொண்டு வரக்குள்ள நாங்கள் இதுக்கு எப்படி விட எழுதணும் என்றால் புவியினோட உட்பகுதிகளை குறிப்பிட்டு பிரதானமாக பாகுபடுத்தி அவற்றை விளக்கு எடுக்கிட்டாங்கன்னா 3 பிரிவுகள் இருக்குது. ஓடு, மூடி, மையம் என்று இருக்குது. அப்போ ஓடு என்று சொன்னால் நீங்கள் ஓடு என்றதை நீங்கள் விளக்க பொருள்னா ஓடு குறிப்பாக பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வரையுமான பகுதியை கொண்டது ஓடு. சரியானே. இந்த ஓடு மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது, சமுத்திர ஓடு, கண்ட ஓடு. அப்போ சமுத்திர ஓடு எங்களுக்கு கடற்பரப்பை கொண்டிருக்குது, மற்றது நிலப்பரப்பை கொண்டிருக்கு. பொதுவாக இந்த கண்ட ஓடு பொறுத்த வரைக்கும் அலுமினியத்தையும் சிலிக்காவையும் பொட்டாசியத்தையும் கொண்டிருக்குது கூடுதலாக. அப்போ
சிலிக்காவையும் அலுமினியத்தையும் கொண்டிருக்கிற காரணத்தால் அதை சிஎல் படை என்று சொல்லி அழைப்பாங்க கண்ட ஓடை. அதே மாதிரி சமுத்திர ஓடை பொறுத்த வரைக்கும் சிலிக்காவோட மகனீசியத்தை கூட கொண்டிருக்கிறபடியால், சிலிக்காவோட மகனீசியம் கூட இருக்கிறபடியால் அவற்றை வந்து சீமாப்படை என்று சொல்லி அழைப்பாங்க. SIMA, மகனீசியத்துக்கு 2 எழுத்து, சிலிக்காவுக்கு 2 எழுத்து. சிலிக்கா எல்லாத்துலேயும் இருக்குது, சிலிக்காவோட மகனீசியம் கூட இருக்கிறபடியா அங்கே சீமாப்படை. அதே நேரம் இந்த கண்டவோடு சமுத்திரோடு ரெண்டையும் வேறுபடுத்துகின்ற எல்லை வந்து நாங்கள் பார்த்த மாதிரி என்ன கொன்ராட் இடைவெளி அல்லது கொன்ராட் இடைவெளி சொல்லப்படுது. அதே போல இந்த புவியோடு அடுத்ததாக எங்களுக்கு மூடி அல்லது மாண்டில் படை வருகிறது. இந்த மாண்டில் படையை அல்லது மூடிய இந்த ஓட்டையும் பிரிக்கின்ற எல்லையாக மோகோரோவிச் எல்லை காணப்படுகின்றது. இப்படி நீங்கள் எவ்வளோ எழுதினீர் என்றால் அதுக்குரிய விடை உங்களுக்கு கிடைக்கும். சரியோ ரைட். இதில் பார்ப்போம் நாங்கள் என்னென்னு சொல்லி. அப்போ கண்ட ஓடு சமுத்திர ஓடு நான் நினைக்கிறேன் சொன்னது போல. அப்போ கண்ட ஓட்டினுடைய அடர்த்தி கிட்டத்தட்ட 2.7 கிராம் அடர்த்தி குறைஞ்சது. சமுத்திர ஓடு கிட்டத்தட்ட 3 கிராம் சென்டிமீட்டர் ஒரு அடர்த்தி. அப்போ இரண்டையும் பிரிக்கிற பகுதி வந்து என்ன மோகோரோவிச் தொடர்ச்சியின் மேலே மோகோ தொடர்ச்சியின் மேல் சொல்லப்படுது. அடுத்தது மூடுபடை அல்லது மூடி அல்லது மூடகம் அல்லது மாண்டில் என்று சொல்லுவோம். அப்போ இந்த மாண்டில பொறுத்த வரைக்கும் மொத்த கனவளவில் கிட்டத்தட்ட 84% கனவளவை இது கொண்டிருக்கிறது சொல்லப்படுது. கிட்டத்தட்ட முக்காவாசி கூட இதுதான் கொண்டிருக்கு, முடிதான் கூட. அதாவது ஒரு திரவ நிலையில் காணப்படுற பகுதி. பூமி மேற்பரப்பில் 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இது போகுது. இது 2 பகுதியை கொண்டிருக்குது, மேல் மூடி கீழ் மூடி என்று சொல்லி, அப்ப மாண்டில் லோ மாண்டில் என்று சொல்லி. அந்த மேல்மூடியை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பாக ஒரு பகுதியை கொண்டிருக்குது. மேல்மூடி மேலும் சின்ன 2 பகுதியாக இருக்குது. ஒன்று பாறை கோலத்தையும் கொண்டிருக்காது, அது சின்ன பகுதி. புவியோட்டோட சேர்த்த மாதிரி அதை சேர்த்து சொல்கிறேன்னா அங்கே தான் அடுக்குரிய பகுதி கற்கோளம் என்று சொல்லி. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மென்பாறை கோலம் என்ற ஒரு பகுதியை கொண்டிருக்குது. அது பாறை குழம்பு உரியலில் காணப்படுற ஒரு கிட்டத்தட்ட ஜெலி மாதிரியான வடிவத்தில் காணப்படுற பகுதி. அதுக்கு மேலே தான் எங்கட இந்த பாறைகள் இந்த புவித்தகடுகள் வந்து அசையுது. அதுதான் ஒரு ஜெலி மாதிரி இருக்கிறது, ஜெலி மாதிரி இருக்கிறது. ஜெலி பார்த்து தனி கொடுக்கும். அடுத்த கீழ் மாண்டில் அல்லது கீழ் மூடுபடை அல்லது மூடி என்று சொல்லுவோம். அது வந்து திண்ம நிலையில் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மூடிய வந்து மையத்திலிருந்து பிரிக்கிற எல்லை வந்து கூட்டன்பேக் அல்லது கட்டன்பேக் தொடர்ச்சியின் மேல். அடுத்தது கரு அல்லது மையம் அல்லது கோளபகம் என்று சொல்லுவோம். அப்போ இந்த கோளபகம் வந்து கூடுதலாக நிக்கலையும் இரும்பையும் கூடுதலாக கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது. வெளிக்கோளபகம் உட்கோளபகம் என்று 2ஆக பிரிக்கிறோம். வெளிக்கோளபகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு திரவ நிலை தான் அங்கே இருக்கிற இரும்பு வந்து காணப்படும் சொல்லப்படுது. உட்கோளபகத்தை பொறுத்த வரைக்கும் திண்ம நிலையில் காணப்படுது அங்கே இருக்கிற பொருட்கள். அப்போ அங்கே கூடுதலான அழுத்தம் அங்கே இருக்கிறபடியாக திண்ம நிலையில் காணப்படும் சொல்லப்படுது. போக 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 எங்களுக்கு அடர்த்தி கூடிக்கொண்டு போகும். போக போக எங்களுக்கு அடர்த்தி கூடிக்கொண்டு போகும். அப்போ அந்த வகையில் இந்த கோளபகத்தினுடைய அடர்த்தி வந்து கிட்டத்தட்ட 15 கிராம் per சென்டிமீட்டர் கியூப்பாக இருக்கு. கிட்டத்தட்ட சின்ன சின்ன ஸ்லைட்டாக வேறுபடும். இதுதான் இந்த புவியினுடைய உட்பகுதி பற்றியது. ஓடு, அடுத்தது மூடி, அடுத்தது மையம். இதுதான் அதில் இருக்கிற 3 விடயங்கள். அப்போ நான் காட்டிய படத்தையும் பார்த்தீர்கள் இது விளங்கும். அப்போ இதில் பாருங்க, உங்களுக்கு ஓடு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டரோட முடியுது. அடுத்தது மூடி வந்து 2900 முடியுது. அடுத்தது 6378 அல்லது 6400 இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். போக போக வெப்பநிலை கூடிக்கொண்டே போகுது, அது சொல்லணும். மற்ற ஒவ்வொன்றும் வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. ஓடு வந்து கண்ட ஓடு, சமுத்திர ஓடு.
மாண்டில் வந்து மேல் மாண்டில் கீழ் மாண்டில், மையம் வந்து வெளிமையம் உள்மையம் பிரிக்கப்படுது. அப்போ இவை ஒவ்வொன்றிலையும் வந்து பொதுவாக போக போக பொருட்களுடைய அடர்த்தி கூடுது. பொதுவாக மேற்பகுதி திண்மமான பாறைகளாக இருக்குது. மூடி வந்து கூடுதலாக உருகிய பாறை குழம்பை கொண்டு காணப்படுது. அதே நேரம் கீழ்ப்பகுதி கொஞ்சம் திண்மமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதே போல் எங்களுக்கு மையப்பகுதி வெளிமையம் திரவ நிலையிலும் உள்மையம் வந்து திண்ம நிலையிலும் காணப்படுது. அப்போ திண்ம நிலையில் காணப்படுறதுக்கு காரணம் மேலுக்கு இருந்து கிடைக்கிற அழுத்தம் என்று சொல்லி குறிப்பிடப்படுது. அந்த வகையில் இவற்றினுடைய தொடர்ச்சிகளை பிரிக்கின்ற பகுதிகளாக நாங்கள் சொன்ன 5 பகுதியும் பார்த்து நாங்கள் கொன்ராட் இடைவெளி அல்லது கொன்ராடுன்னு பார்த்தோம் என்றால் கண்ட ஓட்டுக்கும் சமுத்திர ஓட்டுக்கும் இடையில காணப்படுற பகுதி. மோகோ இடைவெளி, மோகோ இடைவெளி தான் பிரதானமாக மூண்டா பிரிக்கக்குள்ள ஒன்றை பிரிக்கிறாள். மோகோவும் கூட்டன்பேக் அல்லது கட்டன்பேக். மோகோ இடைவெளி வந்து புவியோட்டையும் மூடியையும் பிரிக்கிறது. அடுத்தது ரெபடி அல்ல ரிபடின்னு சொல்றது மேல் மற்றும் கீழ் மூடிகளை பிரிக்கிற பகுதியாக இருக்குது. கட்டன்பேக் வந்து மூடியையும் மையத்தையும் பிரிக்கிறதா இருக்குது. லெக்மன் வந்து மையத்தினுடைய பகுதிகளை மேலும் விரிவிரிவுகளாக பிரிக்கின்ற பகுதியாக காணப்படுது. ரைட். அப்போ இதில் உங்களுக்கு கொண்டு விளங்கி இருக்கும் என்றால் பூமியின் உட்பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கீழே போக 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 வேறுபட்ட பண்பு கொண்டதாக இருக்குது. இந்த பண்பு அடிப்படையில் மூண்டா பிரிக்கிறோம். முட்டையை மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா முட்டை கோது, அடுத்தது வெள்ளைக்கரு மஞ்சக்கரு என்ற அடிப்படையில் ஓடு மாண்டில் மையம் என்று சொல்லி பிரிக்கப்படுது. அதே நேரம் மேலும் அந்தந்த பிரிவு பிரிக்கப்படுது. ஒவ்வொன்ற பண்பு எழுதப்படக்குள்ள வந்து அது எவ்வளவு இருந்து எவ்வளவு வரைக்கும் இருக்குன்றது குறிப்பிடப்படணும். ஒரு அதனுடைய பிரிவு குறிப்பிடப்படணும். ஒரு அங்கு காணப்படுற பாறைகள் குறிப்பிடப்படணும். பிறகு அங்கு காணப்படுகின்ற பாறைகளுடைய அடர்த்தி குறிப்பிடப்படணும். அப்போ இவ்வளவு விடயங்கள் வருமாக இருந்தால் ஒன்றினுடைய பண்பு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கு. உதாரணமாக நாங்கள் இதை பார்ப்போம். மையத்தை பற்றி எழுதிக்கு பாருங்க. மாண்டில் படைக்கும் கீழே சுமார் 6,378 கிலோமீட்டர் வரையும் மையம் காணப்படுகிறது. எங்கே இருக்குன்னு சொல்லிக்க. இது சுமார் 350 கிலோமீட்டர் ஆரை உடைய பகுதி மையம் அல்லது கோளபவன் சொல்லப்படுது. மையப்பகுதியில் என்ன இருக்குது? 80% இரும்பு மற்றும் நிக்கல் போன்றவை காணப்படுது. வெப்பநிலை வந்து 5000 தொடக்கம் 6000 பாசி வரையும் காணப்படுது. இது பொதுவானது. அதே நேரம் இங்கே இருக்கிற அடர்த்தி வந்து சொல்கிறோம் 5515 சாரி இதில் 5515 வராது. 15 கிராம் per சென்டிமீட்டர் பூமியினுடைய உச்சபட்ச அடர்த்தி. ஆனால் 5500 வராது. ஒரு பார்த்து சொல்கிறேன். அஞ்சு தசம் அஞ்சு வரும் நினைக்கிறேன். 5.5. ரைட். 5.5 இதுதானே பூமியினுடைய சராசரி அடர்த்தி. 5.515 அல்லது இதை வந்து 5.5 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கனம். அதாவது இதில் போட்டிருக்கிற பெருமானம் சரி. இது எப்படி வரும் என்று சொன்னால் கிலோமீட்டர் பெர் மீட்டர் கனம் என்று வரணும். ஒரு மீட்டர் கனத்துக்கு இவ்வளவு வேண்டும். அல்லது நாங்கள் பொதுவாக அந்த சென்டிமீட்டர் கனத்தில் கொடுக்குறதா இருந்தால் 5.5 5 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். சாரி, கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ ஒன்று வந்தவங்களுக்கு 5.15 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கனம் என்று சொன்னாலும் சரி, அல்லது 5.55 கிராம் பெர் 5.5 சொல்லலாம் நீங்கள் சொல்லிட்டேன்.
அப்போ பூமியினுடைய சராசரி அடர்த்தி வந்து எங்களுக்கு 5.5 கிராமாக இருக்கும்போது மையப்பகுதியினுடைய அடர்த்தி வந்து 15 கிராமாக இருக்குது. அடர்த்தி கூடிய பகுதியாக இருக்குது. பூமியினுடைய தடிப்பில வந்து கிட்டத்தட்ட 55% கொண்டிருக்கு. தடிப்பில 55% தடிப்பு கூட. ஏன்னா 2900 வருது. ஆனால் கனவளவில் கூட இடையோடு மூடி மாண்டில் படை தான் கனவளவில் கூட. இது வந்து தடிப்பில கூட. ரைட். அப்போ இதில் பாருங்க அந்த மைய மண்டா என்னன்னு சொல்லிட்டு எவ்வளத்திருந்த இடம் வரைக்கும் இருக்குது. அங்கே என்னென்ன பாறைகள் இருக்குது, அங்கே இவ்வளவு வெப்பநிலை இருக்குது, அதனுடைய அடர்த்தி என்ன, இவ்வளவு விடயத்தை நாங்கள் சொல்லித்தோம். பிறகு நாங்கள் அதனுடைய உபபிரிவுகளை வந்து நாங்கள் விளக்குறோம். மேற்பரப்பிலிருந்து வெளிமயம் உள்மயம் சொல்லப்படுது. அப்போ வெளிமயம் என்று சொன்னால் 2900 5150 வரைக்கும். அப்போ இங்கே என்னென்ன இருக்குது, அவ்வளவு அடர்த்தி. அடுத்தது உள்மையம் என்று சொல்றது இடத்திலிருந்து இடம் வரைக்கும். அங்கே என்னென்ன இருக்குது, எப்படி கடின பாகு நிலையில் இருக்குது, அங்கே திரவ நிலையில் இருக்குது, பாகு நிலை ரெண்டும் முக்கியம். அப்போ இங்கே என்னென்ன இருக்குது, எவ்வளவு வெப்பநிலை இருக்குது. இப்போ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா சரி ஒவ்வொன்றை பற்றி நோட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள மூடின்னு சொன்னால் என்ன, இவ்வளவு வரைக்கும் இருக்குது, இவ்வளவு வெப்பநிலை இருக்குது, இவ்வளவு அடர்த்தி. அதே நேரம் இந்த மூடியில் வந்து உபவிரிவுகளாக மேல் மூடி கீழ் மூடி, மேல் மூடி இடம் வரைக்கும் அதனுடைய அடர்த்தி என்ன, வெப்பநிலை என்ன, கீழ் மூடிய இடம் வரைக்கும் அதனுடைய அடர்த்தி என்ன, வெப்பநிலை என்ன. இதுதான் இந்த விளக்கம். அதே மாதிரி தான் புவி ஓடை பொறுத்த வரைக்கும் ஓடண்டா என்ன, அதை உடம்பு வரைக்கும் இருக்குது, ஓட்டில் என்னென்ன இருக்குது, அதனால் ஓடை வந்து நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த ரெண்டாக பிரிக்க என்னென்ன பகுதி, அப்போ சிஎல் படை சீமா படை என்று சொல்லி அழைக்கப்படுற அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் கொடுத்தோம் என்றால் அதுதான் அதுக்குரிய முழுமையான விளக்கமாக இருக்கும். சரியோ, அப்போ இந்த இன்றைய வகுப்பில் வந்து நாங்கள் 2 விடயத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒன்று புவியினுடைய உட்பகுதியை பற்றி பார்த்துருக்குறோம். உள்ளுக்குள்ள புவியினுடைய உட்பகுதி வந்து 3 பகுதியாக இருக்குது. ஓடு மூடி மையம், அல்லது ஓடு மாண்டில் மையம் என்று சொல்லி அதனுடைய உபபிரிவுகள் என்னென்னு பார்த்துருக்கிறோம். அதே போன்று பாறைகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். தீப்பாறை, அடையற்பாறை அல்லது படிவுப்பாறை, உருமாறிய பாறை 3 வகையாக இருக்குது. அப்போ உருமாறிய ஒவ்வொரு பாறை எழுதக்குள்ள வந்து அந்த பாறைண்டா என்ன, அந்த பாறைகளுக்கு சில உதாரணங்கள், அந்த பாறைகளுடைய வகைகள், அந்த வகைகளுக்கு உதாரணங்கள். அப்போ இந்த மாதிரி கொடுக்கும். உதாரணமாக தீப்பாறை என்றால், தீப்பாறை என்றது எரிமலை குழம்பிலிருந்து உற்பத்தியாகின்ற அல்லது உருவாக்கிய பாறைகள். இது ஒரு தாய்ப்பாறை என்று சொல்லப்படும். இப்போ இந்த பாறைக்கு உதாரணமாக நாங்கள் ஒரு 3 உதாரணம், 2 உதாரணம் கூட, கருங்கல், பசால்டிக் பாறை, எரிமலை குழம்பு பாறை என்று சொல்கிறேன், இப்படியான பாறை, கப்ரோ. பிறகு அதை வந்து 2ஆக பிரிக்கிறோம். ஊடுருவிய பாறைகள், அதாவது ஊடுருவிய பாறை தான் தலையீட்டு பாறைகள்னு சொல்லுவோம். அடுத்தது வெளித்தள்ளல் பாறைகள் அல்லது தள்ளல் தீப்பாறைகள்னு சொல்லுவோம். அப்போ தள்ளல் தீப்பாறைன்னா மேலுக்கு வந்து குளிர்ச்சியடைகிறதுக்காக உருவாகிறது. தலையீடு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருந்து வாரு. அப்போ உதாரணம் சொன்னால் தள்ளலுக்கு நீங்கள் யோசிக்கணும், மரத்தில் காய்க்கிற பழம் மாதிரி நேரடியாக தெரியும். தலையீட்டுக்கு சொன்னால் மரத்தில் அல்லது ஒரு செடியில் இருக்கிற அதில் ஒரு பயிரில் இருக்கிற கிழங்கு மாதிரி கிழக்கிரிக்கும், நாங்கள் பிடிங்கினா தான் தெரியும். அடுத்தது படியுப்பாறை அல்லது அடையற்பாறை. அடையற்பாறையை பொறுத்த அடையற்பாறை என்ன, தீப்பாறைகள் அல்லது உருமாறிய பாறைகளிலிருந்து எஞ்சிய பொருட்கள் அல்லது கொண்டு வரப்படுற பொருட்கள் ஒரு இடத்துல படிவு செய்யப்படுறதால உருவாக்குற பாறைகளை நாங்கள் படிவுப்பாறைகள் அல்லது அடையற்பாறைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த அடையற்பாறைகளை வந்து இரசாயனம் 3 வகையில் நாங்கள் பிரிக்கிறோம். என்னென்றால் பொறிமுறை அடையற்பாறை, பொறிமுறையால் உருவாகிய அடையல்கள், இரசாயன முறை அடையல்கள், அடுத்த உயிரியல் முறை அடையல்கள் சொல்லி. அதே நேரம் அடையல்களுக்கு உதாரணமாக நாங்கள் சிலதை சொல்கிறோம். மணக்கல், சுண்ணக்கல், களிப்பாறை அதெல்லாம் சொல்லி நாங்கள் உதாரணத்தை சொல்கிறோம். பிறகு வந்து பார்த்துட்டால் உருமாறிய பாறை. அப்போ தீப்பாறையும் அடையற்பாறைகளும் வந்து வெப்பத்தாலேயும் அழுத்தத்தாலேயும் மாற்றமடைகின்ற அதனுடைய பிரதான பண்பை அதனுடைய ஆரம்ப பண்புகள் இழக்கின்ற போது அதை நாங்கள் உருமாறிய பாறைகள் சொல்கிறோம். அந்த வகையில் சில உதாரணங்களை நாங்கள் சொல்கிறோம். கிரனைட் பாறையிலிருந்து நைஸ் பாறை, சுண்ணாம்புக்கல் பாறையிலேருந்து மாவுள் பாறை, மணற்பாறையிலேருந்து குவாட்சைட், இப்படி நாங்கள் உதாரணங்கள் சொல்கிறோம். அடுத்த இலங்கையில் பாறை வகைகள் பிரதானமாக 3 இருக்குது. அதோட 4 மயோசின் சுண்ணக்கல் பாறையோட 4 அங்கங்கே இருக்குன்னு சொல்கிறோம்.
அவ்வளவுதான் அதில் இருக்கிற விஷயம். இப்ப இதுக்குள்ள இருந்தவங்களுக்கு மேலதிகமாக சில வினாக்கள்னு சொன்னால் இந்த பாறைகளினுடைய பொருளாதார ரீதியான முக்கியத்துவம் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுறது. அப்போ அதை பற்றி வந்தால் நிறைய சொல்லலாம். எல்லாம் பில்டிங்ஸ் உருவாக்குறது, கட்டடங்கள் உருவாக்குறது, மற்றது உட்கட்டமைப்புகளை செய்யறதுக்கு, மற்றது அலை தாங்கிகளை செயற்படுத்தல், பல்வேறுபட்ட உர வகை உற்பத்திகளுக்கு கனியங்களை கொடுக்குற இதாக காணப்படுது பாறைகள். இப்போ நிலக்கரி எல்லாம் எரிபொருள் சரிதான். அப்போ அப்படி நாங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தில் சொல்லணும். சுற்றுலாத்துறை விருத்தி அப்படி நாங்கள் சொல்லணும். சரியோ? இதில் ஏதாவது